செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்கும் விழா சிறப்பான ஏற்பாடுகள். தேமுதிகவின் 29 வெற்றி வீரர்கள் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து. தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி எதிரொலி, தங்கபாலு ராஜினாமா. ஸ்பெக்ட்ரம் ஊழல், கனிமொழி ஜாமீன் மனு மீது தீர்ப்பு ஒத்திவைப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழகத்தின் அடுத்த முதல்வராக அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா நாளை பதவியேற்க இருப்பதை அடுத்து அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி 204 இடங்களில் அமோக வெற்றி பெற்றுள்ளது. 147 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக தனித்து ஆட்சியை பிடித்துள்ளது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இதில் சட்டமன்ற கட்சித் தலைவராக செல்வி ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பின்னர் ஆதரவு எம்எல்ஏக்களின் பட்டியலுடன் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவை செல்வி ஜெயலலிதா சந்தித்து ஆட்சி அமைக்க முறைப்படி உரிமை கோருகிறார். இதைத் தொடர்ந்து ராஜ்பவனில் நாளை நடைபெறும் விழாவில் தமிழக முதல்வராக செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக பதவியேற்கிறார். இதனிடையே தமிழக சட்டமன்றம் மீண்டும் பழைய தலைமைச் செயலகத்திலேயே செயல்படும் என தெரிகிறது. இதற்காக ஏற்பாடுகள் அங்கு முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வெற்றி வீரர்கள் இன்று சென்னைக்கு வந்து கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். பின்னர் தேமுதிக தலைமைக் கழகத்திற்கு வந்த வெற்றி வீரர்களுக்கு அங்கிருந்த கழக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வாழ்த்து தெரிவித்தார்கள். அப்போது பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தை பிடித்துள்ள பேயை விரட்டும் நாள் மே 13ஆம் தேதியன்று கேப்டன் விஜயகாந்த் கூறியிருப்பது அப்படியே நடந்துள்ளது. கேப்டன் விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது தமிழ்நாட்டில் திமுக ஊழல் ஆட்சியால் விலைவாசி உயர்ந்து மக்கள் அவதிப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். தமிழகத்தை பிடித்துள்ள பேயை விரட்டும் நாள் மே 13ஆம் தேதி என்றும் அன்று மக்கள் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்றும் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். கேப்டன் கூறியபடி தேர்தலில் மே 13ஆம் தேதி திமுகவிற்கு எதிராக தமிழக மக்கள் வாக்களித்து அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து தங்கபாலு ராஜினாமா செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்ததில் தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் விவகாரங்களை கவனிக்கும் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட சிலர் கூட்டாக தலையிட்டு செயல்பட்டதாக காங்கிரஸ் போட்டி கோஷ்டியினர் குற்றம் சாட்டியிருந்தார்கள். மயிலாப்பூர் தொகுதியில் தங்கபாலு போட்டியிட்டு படுதோல்வியடைந்தார். காங்கிரஸ் கட்சி 63 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதனை அடுத்து இனியும் கட்சித் தலைவர் பதவியில் நீடிக்க முடியாது என்று கருதிய தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். காங்கிரஸ் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகுவதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். கட்சி தோற்றதற்கான காரணத்தை அறிந்து செயல்பட இருப்பதாக அவர் கூறினார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பான வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க கருணாநிதி மகள் கனிமொழி தாக்கல் செய்திருந்த ஜாமீன் மனு மீது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மே 20ஆம் தேதி ஜாமீன் மனு மீது தீர்ப்பு அளிக்கப்படும் என்று டெல்லி தனி நீதிமன்றம் கூறியுள்ளது. கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் நிதியை ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் பயன்பெற்ற நிறுவனங்கள் வழங்கியிருந்ததாக குற்றச்சாட்டு கூறப்பட்டு இருந்தது. இதனை அடுத்து அந்த கம்பெனியின் பங்குதாரர்கள் கனிமொழி, சரத்குமார் ரெட்டி ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் தானும் கைது செய்யப்படலாம் என கருதி டெல்லி தனி நீதிமன்றத்தில் கனிமொழி சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீது இன்று சனிக்கிழமை தீர்ப்பளிக்கப்படும் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது.
கனிமொழி இன்று தனி நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவரது ஜாமீன் மனு மீது வரும் 20ஆம் தேதி தீர்ப்பு அளிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி புதிய முதல்வராக பதவியேற்கிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டன. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் ரங்கசாமியின் என்ஆர் காங்கிரஸ் 15 தொகுதிகளிலும் அதிமுக 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதிய முதல்வராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். காங்கிரஸ் 7 இடங்களிலும் திமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற்றன. நிரவி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கிடையே முதலமைச்சர் வைத்தியலிங்கம் தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். அதற்கான கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைத்தார். மேற்கு வங்கத்தில் 34 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த இடதுசாரி கூட்டணி படுதோல்வி அடைந்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 297 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி 277 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு 62 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் M.K. நாராயணனிடம் கொடுத்துள்ளார். இதனிடையே ஆளுநரை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி நேற்று சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியுள்ளார். அஸ்ஸாமில் மொத்தமுள்ள 126 இடங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு 78 இடங்கள் கிடைத்துள்ளது. எனவே தற்போதைய முதல்வர் தருண் கோகாய் மீண்டும் முதலமைச்சராகின்றார். 5 மாநிலங்களில் நடந்த தேர்தலில் 4 மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் நடந்துள்ளது. புதுவை, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சி மாறியுள்ளன. ஆனால் அஸ்ஸாமில் மட்டும் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி தொடர்கின்றது. தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைந்திருப்பது குறித்து கலைஞர் கருணாநிதி கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் தனக்கு ஓய்வு கொடுத்திருப்பதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். திருவாரூர் தொகுதியில் போட்டியிட்ட கலைஞர் அங்கு வெற்றி பெற்றார். ஆனால் அமைச்சர்கள் பொங்கலூர் பழனிசாமி, KN நேரு, பொன்முடி, பருதி இளம்வழுதி, தமிழரசி, கீதா ஜீவன், KPP சாமி, மதிவாணன், வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்டோர் படுதோல்வி அடைந்துள்ளனர். இந்தியாவில் பெண் முதலமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர இருக்கிறது. ஏற்கனவே டெல்லி முதலமைச்சராக ஷீலா தீட்சத்தும் உத்தரப்பிரதேச முதலமைச்சருமாக மாயாவதியும் பதவி வகித்து வருகிறார்கள். தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதாவும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரசும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளன. எனவே செல்வி ஜெயலலிதாவும் மம்தா பானர்ஜியும் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதால் நாட்டின் பெண் முதலமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் அதிமுக, தேமுதிக கூட்டணி 203 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுகவிற்கு தனி பெரும்பான்மை கிடைத்துள்ள நிலையில் தேமுதிக பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் அதிமுக, தேமுதிக கூட்டணி 204 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. 160 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 147 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்துள்ளது. 41 தொகுதிகளில் போட்டியிட்ட கூட்டணி கட்சியான தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 10 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 9 தொகுதிகளிலும், கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிற கட்சிகள் 9 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக காங்கிரஸ் கூட்டணி 30 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. 119 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக வெறும் 22 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. 63 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், 30 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. விடுதலை சிறுத்தைகள், கொங்குநாடு முன்னேற்றக் கழகம், முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை. பேராசிரியர் அன்பழகன், வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, KKSSR ராமச்சந்திரன், சுரேஷ் ராஜன், MRK பன்னீர்செல்வம், பூங்கோதை உட்பட 18 அமைச்சர்கள் படுதோல்வியடைந்தனர். அதிமுக 147 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா 3வது முறையாக தமிழகத்தின் முதல்வராக நாளை பதவியேற்கிறார். அதிமுகவிற்கு அடுத்தபடியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தேமுதிக பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது. தமிழக முதல்வராக பதவியேற்க இருக்கும் செல்வி ஜெயலலிதாவிற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு செல்வி ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தந்தை பெரியார் சிலை, பேரறிஞர் அண்ணா சிலை, எம்ஜிஆர் சிலை ஆகியவற்றிற்கும் செல்வி ஜெயலலிதா மரியாதை செலுத்தினார். கர்நாடகாவில் 16 எம்எல்ஏக்களை சபாநாயகர் பதவி நீக்கம் செய்தது செல்லாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கர்நாடகாவில் பாஜகவைச் சேர்ந்த முதல்வர் எடியூரப்பாவிற்கு எதிராக கடந்த ஆண்டு போர்க்கொடி தூக்கிய 16 எம்எல்ஏக்களை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் பதவி நீக்கம் செய்தார். இதனை எதிர்த்து அவர்கள் தொடர்ந்த வழக்கில் சபாநாயகரின் நடவடிக்கை செல்லும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இத்தீர்ப்பை எதிர்த்து எம்எல்ஏக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை விசாரித்த நீதிபதிகள் விளக்கம் அளிக்க வாய்ப்பு அளிக்காமல் அவசர கோலத்தில் சபாநாயகர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறி எம்எல்ஏக்களின் பதவி நீக்க உத்தரவை ரத்து செய்து ஆணையிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக கர்நாடக முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். We will obey the order of the Supreme Court. People of the state are with us. It is proved today all the 3 seats we have won. In democracy, people's verdict are supreme. Now our BJP strength is 119 plus 1 speaker plus 1 independent. தமது அரசிற்கு பெரும்பான்மை இருப்பதால் நாளை மறுநாள் தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறும் என்றும் எடியூரப்பா நம்பிக்கை தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து டெல்லி விரைந்துள்ள கர்நாடக கவர்னர் எச் பரத்வாஜ் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தினார். நடிகர் ரஜினிகாந்த் வைரஸ் காய்ச்சல் காரணமாக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே சென்னை மயிலாப்பூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற இவர் கடந்த செவ்வாய்க்கிழமை வீடு திரும்பினார். இந்நிலையில் அவர் போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இன்று மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.